அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் ஃபெயில் ஆகுது, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் கர்மாக்கும் இடையில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷனில் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படின்னா என்ன, அந்த வைப்ரேஷனை சரி செய்து நாம் நினைத்த விஷயத்தை அடையிறதுக்கு நம்மளுடைய கர்மா எந்த விதத்தில் எல்லாம் பிளாக் பண்ணும், அந்த கர்மாவை சரி செஞ்சுக்கிறதுக்கான விஷயம் என்ன, இது எல்லாவற்றையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கி உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணுங்கள். உணர்வு உணர்ச்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் கிடச்சிடும். இது வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷனோடு நிற்காமல் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய வீடியோவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சுயமாக பரிசோதனை பண்ணி நீங்கள் உணர்ந்து உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கான்ஷியஸ்லி அவேர் பீப்புளில் நீங்களும் ஒருத்தங்களாக மாறிடுவீங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கெல்லாம் இவ்வளோ மெனக்கிட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றது உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உணர்ச்சி உணர்வு இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இரண்டும் செயல்படக்கூடிய விஷயம் நம்மளுடைய மனம்தான். அப்போது உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் எப்படி மனம் வெவ்வேறு விதங்களில் செயல்படுது அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்களாக இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு இதன் மூலம் ஏதாவது ஒரு விஷயம் மனதுக்குள்ளே போகுது அப்படின்னா மனதினுடைய வெளிப்பாடு உணர்ச்சி சார்ந்து இருக்கும். நம்மளுடைய மனதிலேயே ஏற்கனவே நிறைய பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகள் சக்தி அளிக்கப்படுதுன்னா திரும்ப 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 அதிகப்படுத்தப்படுது, திரும்ப செயல்படுத்தப்படுது அப்படின்னா நம்மளுடைய மனம் வெளிப்படுறது உணர்ச்சி சார்ந்து இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா உணர்வுனா என்ன? நம்மளுடைய நினைவு நம்மளுடைய மனதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா மனம் செயல்படக்கூடியது உணர்வு சார்ந்து இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் மனதில் கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய செயல்பாடு, அதாவது மனதோட செயல்பாடு உணர்வு சார்ந்து இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நிறைய பேர் சொல்கிறோம், இன்ஸ்டாகிராமில் ஒரு பாட்டு பார்த்தோன்னே வைப் பண்ண தோணுச்சு அப்படின்றாங்க. இப்போ அந்த வைப்னா என்ன? அது ஒரு சந்தோஷமான உணர்ச்சி. அப்போ ஐம்புலன்களாக இருக்கக்கூடிய கண்கள், காதுகள் மூலம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு விஷயம் மனதுக்கு கொடுக்கப்படும் போது அந்த மனம் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. அந்த விஷயம்தான் உணர்ச்சி. ஓகே, ஸோ இதைத்தான் நாம் எக்ஸாம்பிளாக இந்த ஐம்புலன்களுக்கு எடுத்துக்கலாம். வேறு எந்த எக்ஸாம்பிள்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உங்களுக்கு ஹாப்பியாக ஒரு உணர்ச்சியை கொடுக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்டோடு நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்ச்சியை கொடுக்கலாம். உங்களுக்கு பிடித்த ஒருத்தர் இறந்து போகிறாங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ஐம்புலன்கள் மூலம் மனதுக்கு கொடுக்கப்படும் போது அது ஒரு சோகமான உணர்ச்சியை கொடுக்கலாம். இது எல்லாமே ஐம்புலன்கள் மூலம் உள்ளே போகக்கூடிய விஷயம். ரெண்டாவது, பதிவுகள் மூலம் மனது உள்ளேயே இருந்து உணர்ச்சி வெளிப்படுத்தப்படுதல். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒருத்தர் மேலே அதிகப்படியான கோபம், அந்த நபர் இப்போ உங்களோட இல்லை, இருந்தாலும் அந்த நபர் பற்றின பதிவுகள் உங்களுடைய மனதில் திரும்ப செயல்படுத்தப்பட்டால், திரும்ப சக்தி அளிக்கப்பட்டால் அந்த பதிவுகளுக்கு மனதினுடைய செயல்பாடு உணர்ச்சி சார்ந்து இருக்கும். ஸோ இது பதிவுகளினுடைய அடிப்படையில் மனம் உணர்ச்சியை வெளிப்படுத்துறது. ஓகே, இப்போ உணர்ச்சினா என்னன்னு புரிஞ்சிட்டிங்களா? உணர்ச்சி அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஐம்புலன்களினுடைய தேவையும் பதிவுகளினுடைய தேவையும் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, உணர்வு அப்படின்னா கற்பனை அல்லது நினைவு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நினைவு மனதிற்கு கொடுக்கப்படும் போது மனம் செயல்படக்கூடிய விதம் உணர்வாக இருக்கும். உதாரணத்துக்கு
நீங்கள் கேட்ட இதே பாட்டை எடுத்துக்கோங்க. இந்த பாட்டை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் பற்றின நினைவு, ஓகே, அந்த பாட்டை கேட்கும்போது நான் அன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்றத யோசிச்சிங்கன்னா உங்களுடைய மனம் ஒரு உணர்வை கொடுக்கும், ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். அந்த ஃபீலிங் தான் நம்ம இங்கே உணர்வு அப்படின்னு குறிப்பிடுறோம். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது கற்பனை. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த விஷயம் கிடைச்ச மாதிரி பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே காட்சிப்படுத்துங்க, அப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போது அந்த கற்பனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மனதுக்கு கொடுக்கும்போது மனம் இங்கே வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் உணர்வாக இருக்கும். இப்போ உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் புரிந்துதா? இதற்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனம் பற்றின ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் செயல்படணும், உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்க வேண்டாம். உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய நேரடி அனுபவங்களாக இருக்கும். உணர்வு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கற்பனை அல்லது நினைவுகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போது உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் சரியான புரிதல் வந்துடுச்சு அப்படின்னா நாம் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். உணர்ச்சி உணர்வு அப்படின்ற 2 விஷயத்தை பார்த்தோம். இந்த 2 விஷயமும் நமக்குள்ளே எங்கே செயல்படும் அப்படின்னா நம்மளுடைய இருதய சக்கரத்தில் செயல்படும். இந்த இருதய சக்கரத்தை ஹார்ட் சக்கரா அல்லது அநாகத சக்கரா அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த இருதய சக்கரத்தில் இந்த 2 விஷயங்களும் செயல்படுமே தவிர இங்கேயே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. ஒரு வேளை இங்கே நிரந்தரமாக இருந்தது அப்படின்னா சிலருக்கு இந்த இடம் செஸ்ட் ரீஜன் ஒரு மாதிரி பாரமாக ஃபீல் ஆகும். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இது தொடர்ந்து பெருசாகிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. மணிப்பூரக சக்கரா வரைக்குமே, சுவாதிஷ்டான வரைக்குமே இது ப்ராப்ளம் ஆகும். அப்போது இந்த இடத்த நம்ம நினச்சோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாம் நமக்கு இங்கே தோன்றும். அதனால் இந்த இடத்துல நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தேங்க வைக்கிறது இல்லை. அப்போது இந்த உணர்ச்சி உணர்வு எல்லாம் இப்போ கண் மூலமாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா இது செயல்படக்கூடிய விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்குமே தவிர மற்ற எதுவும் இங்கே இருக்கிறது இல்லை. ஓகே, இது புரிஞ்சுதான்? கிளியர். இப்போது நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களோட வைப்ரேஷன் சரியில்லை, உங்களோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகலை, உங்களுடைய மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கும் உங்களுடைய உணர்வுக்கும் செட் ஆகலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவங்கக்கிட்ட போய் நம்ம வைப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குறோன்னா அவங்க வந்து வைப்ரேஷனுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கறது கிடையாது. அப்போ வைப்ரேஷன்னா என்ன? யூஸ்வலாக ஒரு பொருள் வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பொருள் வந்து மேலே கீழே போயிட்டு வரும், இல்லை இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வரும். ஆங்கிலத்தில் ஆசிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்பீக்கர் வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பீக்கரோட அந்த அவுட்டர் லேயர் வந்து மேலே கீழே போயிட்டு வரும். உங்களோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும். அப்போது அந்த வைப்ரேஷனுக்கும் இந்த உணர்வு சார்ந்த வைப்ரேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுடைய விஷனில் கொடுக்குறீங்க, அதாவது கற்பனை செஞ்சு பார்க்குறீங்க. அப்போ அந்த கார் வாங்கக்கூடிய விஷயம் எப்படி வரும் அப்படின்னா ஒரே மாதிரி சீரான நிலையில் உங்களால் தொடர்ந்து உணர முடிகிறது கிடையாது. நீங்கள் இங்கே உணரும்போது முதல்ல நல்லா உணர்வீங்க, அப்புறம் குறையும், வேற ஒரு தாட் வரும், வேற ஒரு உணர்ச்சி வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதை உணரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உணர்வீங்க, திடீர்னு அதிகப்படியாக உணர்வீங்க, மறுபடியும் குறையும். இந்த மாதிரி மேலே கீழே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இப்படி நிலையாக போயிட்டு இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி மேலே கீழே போகுது இல்லையா, இப்படி மேலே கீழே ஏற்கனவே நம்ம சொன்னாலும் ஆசிலேட் ஆகுது அப்படின்னா மேலே கீழே அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போது இந்த மேலே கீழேன்னு போகக்கூடிய இந்த தன்மையை தான் நம்ம வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுடைய உணர்வு சார்ந்த வைப்ரேஷன் இப்படித்தான் மேலே கீழே அப்படின்னு போயிட்டுருக்கும். இது ஏன் ப்ரோ மேலே கீழே போகுது, ஏன் ஒரே மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா
இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்மளால் ஈஸியாக விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நான் வைப்ரேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டு அது ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்போது எதை வச்சு இது மேலே கீழே போகுது அப்படின்னா நம்மளுடைய இந்த ஹார்ட் சக்கராவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது வெறும் ஒர்க் ஆகக்கூடிய பிளேஸ் தான், இங்கே எதையும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகும் அப்படின்னு. இதனுடைய வைப்ரேஷன் நிலையாக சீராக ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் இந்த ஹார்ட் சக்கராவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளுடைய பதிவுகள், உணர்ச்சி சார்ந்த பதிவுகள், உணர்வு சார்ந்த பதிவுகள். இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நான் என்னுடைய வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறேன், அதாவது அந்த விஷயத்தை தொடர்ந்து விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது இப்படி இல்லாமல் இப்படி போகிறதுக்கு ரீசன் நான் இதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு பதிவு ஏதோ ஒன்று உள்ளே இருக்கக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட பர்சன் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு உள்ளே தோன்றும். அது தோன்றும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வைப்ரேஷன் இங்கே லோவாக ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் இல்லை ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நினைக்கிறேன், இல்லை நான் எந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை என்னுடைய உணர்ச்சிகளில் அல்லது உணர்வுகளில் கொண்டு வரேன் அப்படின்னா என்னுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பதிவுகள். இந்த பதிவுகளை தான் நாம் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நம்ம கர்மானா நம்மளுடைய உணர்ச்சிகளும் உணர்வுகளும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது செயல்படக்கூடிய இடம் மனம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த கர்மா நம்மளுடைய இந்த வைப்ரேஷனை நிலையாக இல்லாமல் மேலே கீழே கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது குறித்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பர்சன் உங்களுக்கு இந்த கார் வாங்குறதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை உங்களுடைய ஐம்புலனாக இருக்கக்கூடிய காது வழியாக உள்ளே கொடுக்குறாரு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட உணர்ச்சி இங்கே சேகரிக்கப்படும். அப்போ என்ன ஆகும், நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த விஷயம் சீராக இல்லாமல் நெகட்டிவாக குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய வைப்ரேஷன் நிலையாக இல்லாமல் மேலும் கீழும் போகும். வைப்ரேஷனுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி செட் ஆகலை அப்படின்னா இது நிலையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வைப்ரேஷன் சரியில்லை அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய விஷயம் சீரானதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அது எதனால் சீராக இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பதிவுகள் காரணமாக. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பதிவை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். ரொம்ப லாங் பேக், மேபி ஒரு 6 or 7 years, எனக்கு எக்ஸாக்டாக எந்த வருஷம் தெரில, ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் வெர்சஸ் கர்மா அப்படின்னு இருக்கும். அதில் கூட நம்ம இதை பற்றி சொல்லியிருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா இல்லை நம்மளுடைய கர்மா ஒர்க் ஆகுமானா கர்மா தான் ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் எனி ஹியூமன் இந்த வேர்ல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க சேகரித்து வச்சுருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக வைபை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி சேகரித்து வைக்கப்பட்ட விஷயங்களின் காரணமாக அந்த வைப்ரேஷன் நிலையாக இல்லாமல் அப் அண்ட் டவுனில் இருந்துகிட்டே இருக்கும். இது அப் அண்ட் டவுனில் இருக்கிறது அப்படின்றதும் நிலையாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா ரொம்ப லேசான ஒரு வேரியேஷன் இருக்கும் இந்த நிலையாக இருக்கிறதுலையும். தட் இஸ் அக்செப்டபுள். ஏன்னா வைப்ரேட் அப்படின்னாலே அந்த மாதிரி ஒரு லேசான வைப்ரேஷன் இருக்கும்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்கிறாங்க அந்த விஷயத்தை பற்றி நெகட்டிவாக அப்படின்னும் போது நம்ம ரொம்ப டவுனாக இறங்கிட்டு மறுபடியும் மேலே வந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய வைப்ரேஷன் சீராக இருக்கிறது இல்லை. இப்போது உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு விஷயத்தை எப்படி உணர்வு ரீதியாக உணரும்போது வைப் எப்படி க்ரியேட் ஆகுது, அந்த வைப் எதனால எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, அந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடிய விஷயத்தை நம்ம கர்மா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை கர்மா டாமினேட் பண்ணிடும் அப்படின்றத பார்த்தோம். நம்மளுடைய வைப்ரேஷன் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்த்தோம். இந்த வைப்ரேஷனை நாம் ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கு, அதாவது அதிக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் மாற்றுறதுக்கு நம்மளுடைய கர்மாவை
புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த கர்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கர்மா எப்படி நம்மளுடைய மனதில் ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சிட்டோன்னா இந்த கர்மா நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டிசைர்ஸை டாமினேட் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கர்மா ஒர்க் ஆகிறது ஐம்புலன்கள் மூலையும் புலன்கள்னாலேயும் பதிவுகள்னாலேயும் தான். ஐம்புலன்கள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கும் போது அவர் நெகட்டிவாக அந்த காரை பற்றி சொல்லும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து குறையும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது ஐம்புலன்கள் மூலம் உள்ளே போகக்கூடிய விஷயம். பதிவுகள்னால் நான் ஏற்கனவே உணர்ச்சிகளுக்கு சொன்னேன் இல்லையா, உள்ளே ஏற்கனவே நம்ம ஒரு முன் அனுமானம் அல்லது முன் அனுபவத்தை வச்சு இது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதனாலேயும் நம்மளுடைய மேனிஃபெஸ்ட் ஆகிறதுல சிக்கலாகும். இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐம்புலன்களுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு ஃப்ரெண்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வைப்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும். பதிவுகள் அப்படின்றது ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயத்தை லா ஆஃப் அட்ராக்ஷனில் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது ஒர்க் ஆகலை. ஸோ அதனுடைய அனுபவம் உள்ள ஒரு பதிவாக இருக்கும். அப்போ அந்த பதிவு என்ன சொல்லும் அப்படின்னா, ஓகே ஏற்கனவே ட்ரை பண்ணது ஒர்க் ஆகலை, இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு உள்ளேருந்து செயல்படும். அப்போது அது செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வைப்ரேஷன் நெகட்டிவாக ஆரம்பிக்கும். அப்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உருவாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஐம்புலன்கள் செயல்படுறதை குறைத்து பதிவுகள் செயல்படுறதையும் குறைத்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த வைப்ரேஷனை நிலையாக க்ரியேட் பண்ண முடியும். இது எப்போல்லாம் நடக்கும்? எப்போல்லாம் என்னுடைய ஐம்புலன்களினுடைய செயல்பாடுகளை நான் குறைக்கிறேன், எப்போல்லாம் நான் பதிவுகளை குறைக்கிறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெடிடேஷன் பண்ணுறீங்க, மெடிடேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் உங்களுடைய ஐம்புலன்கள் செயல்படாமல் இருந்துகிட்ருக்கும். கண்களை மூடியிருப்பீங்க, காதுகளில் கேட்டாலும் பெருசாக உங்களுக்கு உள்ளே அது போயிருக்காது. ஓகே, ஸோ அந்த மெடிடேஷன் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். மெடிடேஷன் டைமில் நம்மளுடைய பதிவுகள் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போது பதிவுகளினுடைய செயல்பாடு, பதிவுகளினுடைய தீவிரத்தன்மை இல்லாத நிலை இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா நிலையாக இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகாது. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது பிஃபோர் ஸ்லீப் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அகைன் நீங்கள் சேம் விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். தூங்கும்போது நம்மளுடைய ஐம்புலன்களுடைய செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிருக்கும், பதிவுகளினுடைய தன்மையும் குறைந்து ஆழமாக உள்ளே போக ஆரம்பிச்சிருப்போம். அந்த நேரத்தில் செயல்படும். ஹீலிங் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம். அப்போவும் ஐம்புலன்களினுடைய செயல்பாடு குறைவாக இருக்கும், பதிவுகளினுடைய தீவிரத்தன்மை இருக்காது. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, இந்த தெய்வத்தை இந்த இடத்துல வழிபடுங்க, இந்த மந்த்ரா சான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மந்த்ரா சான் பண்ணும்போதோ இல்லை அந்த தெய்வத்தை வழிபடும் போதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஐம்புலன்களினுடைய செயல்பாடும் பதிவுகளினுடைய தீவிரத்தன்மையும் குறைஞ்சி இருக்கக்கூடிய டைமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட வைப்ரேஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் நாம் ஈஸியாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு. அது இல்லாமல் ஸ்பிரிச்சுவலி அவேராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவங்களுக்கு இந்த ஐம்புலன்களினுடைய கண்ட்ரோல் எப்போவுமே இருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தினுடைய தாக்கம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க காதுகளில் அந்த விஷயம் ஒலித்தாலும் அது உள்ளே போகாது. ஸோ கான்ஷியஸ்லி அவேராக இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ரெண்டாவது, இந்த கான்ஷியஸ்லி அவேராக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு பதிவுகளினுடைய தீவிரத்தன்மை மிக குறைவாக இருக்கும். அப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த விஷயம் வேணும் அப்படின்ற மாதிரி 1 or 2 டைம்ஸ் நினைத்தாலே போதுமானது. இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு இந்த ஐம்புலன்களினுடைய பதிவுகள், ஐம்புலன்களினுடைய செயல்பாடுகள் இது எல்லாவற்றையும் குறைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி குறைத்த நிலையில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ நினைத்த உடனே அந்த விஷயத்தை அவங்களால செய்ய முடியும். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சில நேரங்களில் சொல்லுவாங்க, நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், ஈஸியாக நடந்துடுது. ஒரு விஷயத்துக்கு நான் அடிக்கடி சின்கரனைசேஷன்ஸ் வந்து பார்க்குறேன். ஒருத்தங்க இறந்து போகிற மாதிரி எனக்கு
முன்னாடியே காட்சிகள் வந்து தோன்றுது, அவங்க இறந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செயல்பாடுகளினுடைய தன்மை குறைந்து இருக்கிறது தான் ரீசன். ஸோ கான்ஷியஸ்லி அவேராக இருக்கக்கூடிய பர்சனால் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இமீடியட்டாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அவங்களுடைய லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் உணர்ச்சி உணர்வுக்கான வித்தியாசத்தை பார்த்தோம். உணர்வு எப்படி வைப்ரேஷனாக செயல்படுது அப்படின்றத பார்த்தோம். ஒருத்தர் நம்மக்கிட்ட வைப் சரியில்லை, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி சரியில்லை, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி செட் ஆகலை, வைப்ரேஷன் செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். இவ்வளோ நாள் அந்த வார்த்தையை கேட்டிருப்போம், பட் அது உள்ளுக்குள்ளே எப்படி உணர்த்தப்படுது, எப்படி செயல்படுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தது நம்ம பார்த்தது என்னென்ன வழிமுறைகள் நம்ம மேற்கொள்ளும்போது நம்மளுடைய உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, அது நடக்கிறதால நம்மளுடைய கர்மாவினுடைய தாக்கம் குறைந்து நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தோம். இப்போது கர்மாவினுடைய செயல்பாடு இந்த 4 விஷயங்கள் நாங்கள் கொடுத்துருக்கல, உங்களுக்கு இந்த கர்மா கரெக்டாக இருந்தால் தான் இந்த 4 விஷயங்களையும் உங்களால் செய்யவே முடியும். செஞ்சாலும் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். அப்படின்னும்போது நம்மளுடைய கர்மா தான் இங்கே டாமினேட் பண்ணும் லா ஆஃப் அட்ராக்ஷனை விட. சில டைம் நீங்கள் சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க, எனக்கு இந்த விஷயம் இத்தனை டேக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அது எவ்வளவு சாத்தியமற்ற ஒன்று அப்படின்றது தெரியும். சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னா இந்த மாதிரி கான்ஷியஸ்லி அவேராக இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதாவது இன் ஜென்ரலாக அவங்களுக்கு ஐம்புலன்கள் பற்றின அந்த பதிவுகள் உள்ளே போகாமல் இருக்கிறதும், இருக்கக்கூடிய பதிவுகளினுடைய தீவிரத்தன்மை குறைந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சனால் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். பட் சாதாரணமான ஒரு ஹியூமன்னால் அதை கொண்டு வர முடியறதில்ல. அப்போது சில இடங்களில் நீங்கள் ப்ராக்டிஸ் போகும்போது 50 டேஸில் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னா அது நடக்கிறது இல்லை. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்போம்னா, ஓகே இது நடக்கலை, மேனிஃபெஸ்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி நினைப்போம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.